அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் இருக்கக்கூடிய காந்தி நகர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு 10 வயது சிறுவன் காணாமல் போயிட்டார். ஸோ அவர் காணாமல் போனது திங்கட்கிழமை அன்னைக்கு. செவ்வாய்க்கிழமை அவர் பிணமாக எடுக்கப்பட்டிருக்கார். யார் கொன்னது, எதுக்கு கொன்னாங்க, எப்படி கொன்னாங்க, எத்தனை பேர் கொன்னாங்க, எதுவுமே தெரியாமல் இருக்கின்றது மக்களே. நாம் இந்த வழக்கை ஃபாலோ பண்ணும்பொழுது சில டவுட்ஸ் நமக்கு ஏற்படுது மக்களே. என்ன டவுட்ஸ் ஏற்பட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் இருக்கக்கூடிய காந்தி நகர் அப்படிங்கிற பகுதியில் கார்த்திக் முருகன் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட மனைவியான பாலசுந்தரி அப்படிங்கிறவங்க அவங்க மேட்ச் பாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழிற்சாலை வேலை பார்த்துட்டு இருக்காங்க, யூனிட் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள் மக்களே. பெரியவன் பேர் மணிகண்டன், சின்னவன் பேர் கருப்பசாமி. மணிகண்டன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காரு, கருப்பசாமி படிச்சுட்டு இருக்காரு, 5th படிச்சுக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக போன திங்கட்கிழமை டிசம்பர் 9, 2024 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருப்பசாமிக்கு உடம்பு சேரலை அப்படின்னும், மணிகண்டன் மட்டும் ஸ்கூலுக்கு போயிருக்காரு, கருப்பசாமி ஸ்கூலுக்கு போகாமல் இருந்திருக்காரு அப்படின்னு தகவல் கொடுக்கப்படுகின்றன. அதற்கு பிறகு ஒரு 11 மணிக்கு 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க, அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க அப்படின்னும், ஒரு 11-11:30 மணிக்கு அவங்களுடைய பாட்டி, சொந்தக்கார பாட்டி வீட்டுக்கு பையனை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னும், பார்க்கப்போ பையன் காணும் அப்படின்னும், தேடி பார்த்து காணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது. அவங்க அம்மா கிளம்பி வரேன்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டி போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிகிறது. தெரிஞ்சவொடனே போலீஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க. டிஎஸ்பி ஜெகநாதன் அவர்கள் ஸ்பாட்டுக்கு ஃபஸ்ட்டு எல்லா சிசிடிவி கேமராவும் செக் பண்ணி பார்க்குறாரு. முதல்ல சிசிடிவி கேமரா பார்க்குறாரு, எந்த சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டியும் தெரில அந்த இடத்துல. அப்போது அந்த குழந்தை அந்த இடத்துலேருந்து வெளியவே போகலை அப்படிங்கிறது தெரிய வருகிறது. அப்போ அந்த குழந்தையில உள்ளதாக இருக்குன்ற தெரிய வருகிறது. அதற்கு பிறகு என்ன பண்ண, டாக் ஸ்கார்டை கூப்பிட்டு வராங்க. டாக் ஸ்கார்டு ஃபுல்லாக செக் பண்ணுது டாக் ஸ்கார்டு. ஸோ அப்பயும் அந்த தகவலும் கிடைக்கல. அதற்கு பிறகு சுற்றி உள்ள எல்லா வீடுகளும் செக் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு விசாரிக்கிறாங்க. விசாரித்து பார்க்கும்போது எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அதற்கு பிறகு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா அங்கே இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு மாடியில் அந்த குழந்தை பிணமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதை பார்க்க முடிந்திருக்கிறது. அந்த பிணமாக இருக்கும் பொழுது அவங்க கழுத்துலையும் கையிலையும் போட்டிருந்த செயினும் மோதிரமும் காணும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது. அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 1.5 பவுனில் ஒரு செயினும் 1 கிராமில் ஒரு மோதிரம் போட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது. ஸோ அந்த செயினும் மோதிரமும் காணும், குழந்தை பணமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இது ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் கோல்டு, அதற்காகத்தான் இது கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதோ அப்படிங்கிற ஃபஸ்ட்டு சந்தேகப்படுகிறார்கள் போலீஸும். அப்புறம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பும் பொழுது அந்த குழந்தை மூச்சு திணறி இறந்து போயிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட சுற்றி உள்ள எல்லா வீடுகளும் விசாரிக்கிறாங்க போலீஸ். தனிப்படை அமைக்கப்படுகின்றது. எஸ்பி திரு ஆல்பர்ட் ஜான் அவர்கள் தனிப்படை அமைக்கிறார். 4 தனிப்படை அமைக்கப்படுகிறது. 4 தனிப்படை என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாட்டையும் விசாரிக்கிறாங்க. ஏன்னால் திங்கட்கிழமை அன்னைக்கு சிசிடிவி செக் பண்ணுறப்போ அந்த ஒரு ஏரியாவிலேருந்து கேமராவில் எந்த சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டியும் இல்லை, யாரும் குழந்தை தூக்கிட்டு வெளியே போகலை அப்படின்னு தெரியுது. அப்போ குழந்தை எங்கேயோ இங்கே தான் சர்க்கிளில் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. அதற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விடிகாலையில் குழந்தை பக்கத்து வீட்டு மாடியில் பணமாக இருந்திருக்குன்னு தெரியுது. அப்போது இந்த ஏழை அறவத்தவங்க தான் பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போலீஸ் வருகிறார்கள். 100 பேருக்கு மேலே விசாரிக்கிறாங்க காவல்துறை. யாரை கேட்டாலுமே எந்த குழுவுமே இல்லாமல் இருக்குது. அண்ட் இதில் சந்தேகப்படக்கூடிய ஆட்களை தனியாக எடுத்து விசாரிச்சுட்ருக்கிறாங்க. இப்படியாக நிலவரம் போயிட்டுருக்கு. நேற்று, அதாவது 12th டிசம்பர், நேற்று காலையில் அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த பாலசுந்தரி, கார்த்திக் முருகன் மற்றும் ஒரு தாத்தா ஒருத்தவர் 3 பேர் மட்டும் விஷம் குடித்து தற்கொலை செய்வதற்கு முயன்றிருக்கிறார்கள். லெட்டர் எழுதி வச்சுக்காங்க. லெட்டர் என்ன எழுதிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் செல்லமாக வளர்த்த குழந்தை இறந்து விட்டது, எப்படி இறந்ததுன்னு தெரியல, காவல்துறை கண்டுபிடிக்காமல் இருக்கிறாங்க, இதற்கு மேல் நாங்கள் வாழ இவங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு லெட்டர் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்புறமா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க காப்பாற்றுறாங்க, அவங்கள போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. காவல்துறை வருகின்றது. லெட்டரை படித்து பார்த்து லெட்டரை கிழிச்சு போடுறாங்க. அப்போது ஜெகநாதன் டிஎஸ்பி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறார். அதற்கு பிறகு இன்று வரை விசாரணை சென்று கொண்டிருக்கின்றது மக்களே. எந்த குழுவுமே கிடைக்காம போலீஸ் திணறுகிறார்கள் அப்படிங்கிறதை பார்க்க முடிகின்றது. சரி, இப்போ நிறைய விஷயம் பார்க்கணும். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், இந்த ஒரு வழக்கை பொறுத்த அளவுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்கிற மக்களே, ஜென்ரலி
ஒரு சில வழக்குகளில் அது இந்த மாதிரியான ஒரு கடத்தல் பண்ணி இறந்து போயிடுற மாதிரி கேசஸாக இருக்கட்டும், இல்லை சூசைட் கேஸஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் குடும்பத்துக்குள்ளே விசாரித்தால் மட்டும்தான் அதிகப்படியான க்ளூஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் காவல்துறையால் ஃபேமிலிக்குள்ளே போய் விசாரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்கும். ஏன்னா குழந்தை இறந்துருக்காங்க, துக்கத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். ஸோ இப்போ வரைக்கும் 4 டேஸாக பார்த்தீங்கன்னா தனிப்படை அமைக்கப்பட்டு எல்லாருமே சுற்றி உள்ள 100 குடும்பத்துக்கு மேலே விசாரித்து பார்க்குறாங்க. அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், சம்பவம் நடந்த உடனே அந்த ஏரியாவை விட்டு வெளியே ஒரு சிசிடிவி கேமராவில், பப்ளிக் கேமரா, கவர்மெண்ட்டோடைய கேமராவில் செக் பண்ணுறாங்க. அந்த பக்கத்துலேருந்து யாருமே குழந்தைய தூக்கிக்கிட்டு கிராஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு தெரிகிறது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த காந்தி நகர் அப்படிங்கிற ஏரியாக்குள்ளே மட்டும்தான் அந்த குழந்தை திங்கட்கிழமை இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை காலை திடுதுப்புன்னு அந்த குழந்தை புணமாக இருக்குது பக்கத்து வீட்டு மாடியில். ஸோ இப்போ ஒரு ஆஸ்பெக்ட் யோசிக்கலாம். திங்கட்கிழமை அன்னைக்கு போலீஸ் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, ஃபுல்லாக செக் பண்ணியிருந்திருப்பாங்க, யாருமே அங்கேருந்து வெளியே போகலன்னு தெரியும் சிசிடிவி கேமராவில். அப்போது அந்த ஏரியாக்குள்ளேயே யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க அந்த குழந்தைக்கு முகம் தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள் தான் இந்த குழந்தையை எடுத்து வச்சுருந்துருக்கிறாங்க. அண்ட் இந்த குழந்தை எப்போ இறந்தது அப்படிங்கிற போஸ்ட்மார்ட்டத்துக்கான டெத் டைம் அப்படிங்கிறது வெளியே சொல்லாமல் வச்சுருக்கிறாங்க போலீஸ். ஒருவேளை இதை வெளியே சொன்னால் இந்த ஒரு சந்தேகம் குடும்பத்தின் பார் திரும்பி விடுமோ அப்படிங்கிறதுனால கூட சொல்லாமல் இருக்கலான்றது என்னுடைய ஒரு யூகம் மக்களே. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு யோசிச்சு பாருங்க மக்களே. லெட்ஸ் திங்க் இன் திஸ் ஆங்கிள். ஒரு ப்ரைவேட் பர்சன் அந்த காந்தி ஏரியாவுக்கு சம்பந்தம் இல்லாத வரணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த ஏரியாவை பார்க்குறோம். ரொம்ப நெருக்கமான வீடு தான், ரொம்ப குறுகிய ஒரு பாதை. அந்த குறுகிய பாதை நெருக்கமான வீடு. அந்த பக்கத்து வீட்டில் ஒருத்தவன் மொட்டை மாடியில் போய் குழந்தைய போட முடியுது அப்படின்னால் எப்படி போட முடியுது அப்படின்ற கேள்வி இருக்குது. அண்ட் ஸ்டெப் ஏறி போட்டிருக்கானா, இல்லை நெருக்கமான வீட்டில் ஸ்டெப் இல்லாமல் ஏறி போட்டிருக்கானா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கின்றது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஆஸ்பெக்ட் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ப்ரைவேட் பர்சன், சம்பந்தமே இல்லாத ஒரு நபர், இரவு நேரம் அண்ட் மோரோவர் அந்த ஏரியாவில் குழந்தை காணாமல் போயிருக்கின்றப்போ கண்டிப்பாக அங்கே எல்லோரும் உஷாராக இருப்பாங்க, எல்லோரும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பாங்க. இந்த சமயத்தில் வெளியிருந்து ஒரு ஆள் இதை பண்ணியிருக்க முடியாது. ஏன்னால் ஃபஸ்ட் ஒருத்தவங்க போகணும், வேவ் பார்க்கணும், யாருமே இல்லையான்னு ஏரியா செக் பண்ணணும், எந்த டைமில் போடுறதுன்னு யோசிக்கணும். இவ்வளவும் பார்த்து செக் பண்ணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க அந்த குழந்தை தூக்கிட்டு இறந்து போன குழந்தையை பக்கத்து வீட்டு மொட்டை மாட்டில் தூக்கி போட்டுட்டு போயிருக்கணும். இதை சப்போஸ் இஃப் இட் இஸ் ப்ரைவேட் பர்சன் வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரைவேட்டான பர்சன், இந்த ஏரியாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் இந்த அளவுக்கு ப்ராப்பராக பக்காவாக கான்ஷியஸோடு எப்போ எல்லாம் தூங்குவாங்க, எத்தனை மணிக்கு தூங்குவாங்க, எப்போ ரோடு விரிச்சோன்னு இருக்கும், எப்போ ஃப்ரீயாக இருக்கும், இது எல்லாத்தையும் நோட்டம் விட்டு இந்த குழந்தைய ஸ்கெட்சு போட்டு பண்ணுற அளவுக்கு இந்த குழந்தை அப்படி ஒரு மர்டர் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், அங்கே சந்தேகம் இருக்கின்றது. செகண்ட் பார்த்திங்கன்னா, அப்போ யாரோ ஒருத்தவங்க இந்த ஏரியாவில் ரொம்ப தெரிஞ்சவங்க, எல்லோரும் எப்போ தூங்குவாங்க, எத்தனை மணிக்கு ஊர் அடங்கும், எத்தனை மணிக்கு தெரு அடங்கும், எத்தனை மணிக்கு தெருவில் எல்லாம் விரிச்சோன்னு இருக்கும், யார் எப்போ தூங்கிட்டு இருப்பாங்க, இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு பர்சன் ஆர் ஒரு பீப்புள் அவர் ஒரு குரூப்பு தான் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு யாருக்கும் தெரியாமல் இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இந்த குழந்தையை இறந்து போன குழந்தை தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ இது யார் அப்படின்ற சந்தேகம் இருக்கின்றது. ஒன்று. ரெண்டாவது, 100 குடும்பத்துக்கு மேலே விசாரிக்கிறாங்க. அந்த 100 குடும்பத்துக்கு மேலே விசாரிச்சும் எல்லாருமே எனக்கு தெரிலங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த குழந்தையை கடத்தி கொண்டு போய் இந்த அளவுக்கு கொன்று பக்கத்து வீட்டில் தூக்கி போகிற அளவுக்கு வெஞ்சன்ஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்ற அடுத்த ஒரு கேள்வியும் இருக்குது. செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அங்கே உள்ள இன்னொரு தகவல் சொல்கிறாங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாலசுந்தரி அப்படிங்கிறவங்க 100க்கு ஃபோன் பண்ணிருக்காங்க அப்படின்னும், அங்கே கஞ்சா மற்றும் கள்ளச்சந்தையில் லிக்கர் பாட்டில் ஓடி இருக்குது, அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், ஒருவேளை அவர்களே செஞ்சுருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் முன்னெடுப்புறாங்க. அப்படி செஞ்சுருந்தால் போலீஸ் அவங்கள லாடம் கட்டியிருப்பாங்க. ஒன்று. மூணாவது பாயிண்ட், இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்களே. இந்த மாதிரி பாட்டில் ஓட்டுறவங்க, கஞ்சா விற்கிறவனுங்க, இவனுங்களை அந்த ஏரியாவில் நீங்கள் சப்போஸ் பிடிச்சி கொடுக்குறீங்கனால் ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே. இதில் இவங்களுடைய மாடல் சூப்பராண்டி பாருங்கள். ஒரு கஞ்சா விற்கிறவனுக்கோ ஒரு பாட்டில் ஓட்டுறவனோ சப்போஸ் நீங்கள் பிடிச்சி கொடுக்குறீங்க அப்படின்னால், கஞ்சா விற்கிறவனுக்கும் பாட்டில் ஓட்டுறவனுக்கும் போலீஸோடைய சகவாசம் இல்லாமல் அவர் செய்ய முடியாது.
ஸோ காவல்துறைக்கு இவன் தான் இங்கே பாட்டில் ஓட்டுறான், இவன் தான் கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். இது தெரிஞ்சதுனால அவன் வெஞ்சன்ஸ் எடுத்துக்கிட்டு பழி வாங்கிறதுக்காக அவங்க வீட்டு குழந்தைய கடத்தி கொண்டு போய் கொன்னுட்டு நகையும் சுருட்டிட்டு போயிடுறான் அப்படிங்கிறது இதுக்கான மோடஸ் ஆபரண்டிக்கு சம்மந்தப்படாமலே இருக்குது. ஏன்னால் அவனுக்கு தேவை கஞ்சா ஓட்டணும், அவனுக்கு தேவை பாட்டில் ஓட்டணும், அவனுக்கு தேவை வருமானம் வேணும். இப்படி வருமானம் வேணும்னா நீ இங்கே மாட்டேன்னு அங்கே போய் நான் விற்க போகிறேன், அதில் அங்கே போய் விற்க போகிறேன் அப்படின்னு அவன் வந்து ஷிஃப்ட் ஆகி அவன் வருமானத்தான் பார்ப்பானே தவிர இது பழிவாங்கும் நடவடிக்கையாக குழந்தையை கடத்தி கொண்டு போய் கொன்னுட்டு ஒரு மர்டர் கேஸில் மாட்டி உள்ளே போயிட்டு வர்றதுக்கு எதிர்பார்க்க மாட்டான். ஏன்னால் அந்த பாட்டில் ஓட்டுறதும் கஞ்சா விற்கிறதும் அந்த ஏரியா உள்ள ஆள் தான் செய்ய முடியும். அவன் இந்த மாதிரி ஒரு மர்டர் கேஸில் மாட்டி உள்ளே போய் தன் வாழ்க்கையை இழக்கும்னு நினைக்க மாட்டான் அப்படிங்கிறதே நம்ம உலகறிந்த விஷயம் தான் இந்த இடத்துல. அடுத்தது 3வது ஒரு பாயிண்ட் பாருங்கள் மக்களே, மிக முக்கியமான பாயிண்ட்டு. ஜென்ரலாக ஸ்கூல்ஸை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குழந்தைக்கும் நாம் நகை அணிவித்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம், அது கவர்மெண்ட் ஸ்கூலோ ப்ரைவேட் ஸ்கூலோ. இப்போ இவங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடுகளை பார்க்கும் பொழுதும் இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பார்க்கும் பொழுதும் கார்த்திக் முருகன் அப்படிங்கிறவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க்கராக வேலை பார்த்துட்ருக்கார். பாலசுந்தரி அப்படிங்கிறவங்க ஒரு மேட்ச் பாக்ஸ் யூனிட்டில் வந்து வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப், அவ்வளோதான். இவங்க 2 பேருக்குமே அவ்வளோ பெரிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பெருசாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பில்லை தான். அண்ட் வீடுகளும் அப்படிப்பட்ட விட வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க. இப்படிப்பட்டவர்கள் 1.5 பவுனுக்கு அந்த குழந்தைக்கு செய்யணும், 1 கிராமில் மோதிரமும் போட்டு, ஏன்னா இப்போல்லாம் ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்க சமயம், எக்ஸாம் போயிட்டு இருக்க சமயம், குழந்தை 5th படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த குழந்தைக்கு நகை போட்டு விட்டு வீட்டில் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. ஏன்னால் எந்த ஒரு பள்ளிக்கூடங்கள்லையும் நகை போட்டுக்கொண்டு பள்ளிக்கூடங்களுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். அது மட்டும் இல்லாமல் பெண்களாக இருக்குமே ஆனால் காதில் ஒரே ஒரு டாட்டு தான் நீங்கள் தோடு போட்டு போகணும், மற்றபடி நீங்கள் வந்து நகையெல்லாம் போட்டு கோல்டு போட்டு போகக்கூடாது. அது 5வது படிக்கிற பிள்ளை கோல்டு அப்படிங்கிற போட்டு அனுப்ப மாட்டோம். அண்ட் பெண்கள் வயதுக்கு வந்த பெண்கள் ஒரு 10வது 11வது படிக்கிறாங்கனால் பெண்ணு தங்கம்லாம் சொல்லி தங்கம் போட்டு அனுப்புவாங்க. அது ஒரு டாட் தான் போட சொல்லி வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அன்பில் மகேஷ் அவர்கள், அமைச்சர் அவர்கள். ஒரு 5வது படிக்கக்கூடிய குழந்தைக்கு கிட்டத்தட்ட 1.5 பவுனுக்கு செயினும் 1 கிராமில் மோதிரமும் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப. ஏன்னா ஸ்கூல் போயிட்டுருக்க சமயம் அது மண்டே மார்னிங். அப்படி அந்த குழந்தைக்கு நகை போட்டு அனுப்புவாங்களா? ஏன்னா குழந்தை விளையாடும், ஓடும், திடீர்னு யாரும் செயின் பிடிச்சி இழுத்துருவாங்க, செயின் அருந்து போச்சுன்னா கஷ்டம், அது இவங்களுடைய ஃபினான்ஷியல் ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்படி செய்வதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்போ இங்கே ஏதோ ஒரு ஃபிஷ்ஷி திங் இருக்குதா என்ற சந்தேகம் எழுகிறது மக்களே. 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது நேற்று ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. அந்த பாலசுந்தரியும் கார்த்திக் முருகனும் அவங்களுடைய வீட்டில் தாத்தாவை தரும் இருந்து 3 பேரும் விஷம் குடித்து இறப்பதற்கு முற்பட்டிருக்கிறார்கள், காப்பாற்றப்பட்டு விட்டார்கள். லெட்டரில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் செல்லமாக வளர்த்த குழந்தை யாரோ கொண்டுட்டாங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்க போலீஸாலும் முடியல, இனிமேல் நாங்கள் வாழ்வதற்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லி லெட்டர் வச்சா சொல்கிறாங்க இல்லைங்களா? சரி மக்கள், நான் கேட்குறேன், இந்த ஃபஸ்ட்டில் பையன் பிறந்தானே மூத்த மகன் மணிகண்டன், அவனை பற்றி யாரும் யோசிக்கவே மாட்டாங்களா? இவங்கெல்லாம் ஜென்ரலாகவே ஒரு குடும்பத்தில் 2 குழந்தை இருக்குமே ஆனால் அதில் வந்து இளைய மகன் இறந்து விட்டால், இப்போ நம்ம மூத்த பையன் இருக்கான், இவனை ஒழுங்காக வளர்ப்போம், நல்லபடியாக வளர்ப்போம், நமக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்குது, நமக்கு அதுக்கு எந்த கஷ்டமும் வராமல் வளர்க்கனா, இவங்களை விட அந்த மணிகண்டனுக்கு துக்கம் அதிகமாக இருக்குமேனால் தம்பி பாப்பா இறந்து போச்சு. அப்போது அவனை யாரும் டீலில் விட்ட மாதிரியே இவங்க வந்து இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க. இது என்ன மாதிரியான முயற்சியாக இருக்குன்றது ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. ஒருவேளை காவல்துறைக்கு இது வந்து ஒரு ப்ரிசம்ஷன் மக்களே, ஒருவேளை காவல்துறைக்கு இந்த 100 குடும்பங்கள் சுற்றி விசாரித்து எல்லாரும் விசாரிச்சாச்சுப்பா, இனிமேல் பட்டு இந்த குடும்பத்தார்களை மட்டும்தான் விசாரிக்க வேண்டும், ஏன்னால் யாரும் வெளியே போல, எல்லோரும் உள்ளே இருக்கிறாங்க. அடுத்த நாள் விடிகாலில் இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அந்த குழந்தை போனமாக கிடக்குது. அப்போது இந்த பக்கத்து வீட்டில் விசாரித்தா எனக்கு அவங்களுக்கும் யாருக்குமே தெரியாமல் இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு ஒரு விஷயம் எப்படி நடந்திருக்க முடியும், என்னமா நடந்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் குடும்பத்தை மீது போலீஸ்க்கு விழுவது சகஜமான விஷயம்தான். இப்போ இதற்கு மேல் இந்த குடும்பத்தை தான் நாம் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்களா போலீஸ்? அதனால இவங்க இந்த மாதிரியான ஒரு முயற்சியை மேற்கொண்டு வெளியில் பொது உலகிற்கு நாங்கள் தற்கொலை முயற்சி பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து குழந்தை மேலே பாசம் வச்சுருக்குறோம், அதான் அப்படி நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு இவங்க ஒரு விஷயத்தை காட்டுறாங்களா அப்படின்னு சந்தேகம் பெருத்து எழுகிறது மக்களை. ஏனால் 2வது பையன் கருப்பசாமி இறந்துட்டான், ரைட்டு, அவன் எப்படி இறந்தான்ற கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு போராடுறதுலாம் ரைட்டு, நல்ல விஷயம், கரெக்டான விஷயம்.
அப்போ முதல் பையன் அப்படிங்கிறவனை யாருமே கருத்திலே எடுக்காமல் தற்கொலை முயற்சி குடும்பத்தோட எல்லா பிரிவினும் பண்ணுறாங்க, அது லெட்டர் வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நமக்கு இந்த இடத்துல ஒரு நிழலாக இருக்கிறது. ஏன்னால் 4 நாட்கள் போய்விட்டது. ஒரு துக்கம் அப்படிங்கிறது இம்மீடியட்டாக பயங்கரமாக நமக்கு துக்கமாக இருக்கும். ஒரு 3 நாள் போச்சுன்னா துக்கம் வந்து நமக்கு பழக ஆரம்பிக்கும். 4th டே நல்லாவே பழக ஆரம்பிக்கும். ஒரு பையன் இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தி கேட்டு அவர்கள் வந்து ப்ராப்பராக போலீஸ்க்கு வந்து அந்த பாட்டிமா ஒருத்தவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, எல்லாம் நடந்திருக்கு. 4வது நாள் இந்த மாதிரி ஒரு முயற்சியை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான சந்தேகத்தை எழுப்புவதாக தெரிகிறது மக்களை. திரும்பவும் பார்க்கலாம், காவல்துறையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இதில் குற்றவாளிகள் இல்லை குற்றவாளிகள் நம்ம வந்து ப்ரெசியூம் பண்ண முடியவர்கள் இல்லை சோகால்ட் அக்யூஸ்டு ஒரு வீட்டுக்கு வெளியே இருக்கிறாங்க அப்படின்னால் காவல்துறை ஈஸியாக வந்து கணிச்சு அதை வந்து கேதர் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி பிடிச்சிட முடியும். ஆனால் வீட்டுக்கு உள்ளேயே குற்றவாளி இருக்கிறாங்க அப்படின்னால் அதுவும் இந்த மாதிரி சம்பவங்களில் காவல்துறையில் ஒன்றுமே செய்ய முடியாது மக்களே. இப்போ அடுத்தது காவல்துறை மேலே தான் என்ன பழி வரும் பார்த்தீங்கன்னா, இவங்க கண்டுபிடிக்கலை, போலீஸ் வந்து கண்டுபிடிக்காமல் விட்டாங்க, தமிழ்நாடு போலீஸ் கண்டுபிடிக்காமல் விட்டாங்க அப்படிங்கிற பழியும் வரும். இப்போ இந்த பழி வரும்போது என்ன மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுவாங்கனால், இல்லைங்க நாங்கள் ஃபுல்லாக விசாரித்து பார்த்துட்டோம், எங்கேயுமே சஸ்பீஷியஸாக ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கல, இவ்வளவு வெல் பிளான்டாக ஒரு மர்டரை யாரும் பண்ண முடியாது வெளியே உள்ளவங்க. அப்போது அடுத்த சந்தேகம் வீட்டுக்குள்ளே தான் நமக்கு இருக்குன்றப்போ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தற்கொலை, இந்த மாதிரிலாம் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி போய் என்னென்னு விசாரிக்க முடியும்? டஃப்பாக விசாரிக்கிறோம் அப்படின்னா எங்களே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு அடுத்த வார்த்தை கேட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்தினாலேயே இந்த காலகட்டங்களில் பல வழக்குகள் விசாரணை அப்படியே ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லலாம் மக்களே. ஸோ அந்த மாதிரி இந்த வழக்கும் அப்படியான ஒரு விசாரணை ஹோல்டாக இருக்குமா, இல்லை இதில் வந்து விசாரணை காவல்துறை மேற்கொண்டு உண்மையாலுமே வெளியில் குற்றவாளி இருக்கிறான் அப்படின்னால் 4 நாட்கள் தானே பிடிச்சிருக்க முடியும், ஈஸியாக பிடிச்சிருக்கலாம். இல்லை ஒருவேளை காவல்துறை நெருங்குறாங்க அப்படின்னா நல்ல விஷயம் நெருங்கி அதை பிடிக்கட்டும். ஒருவேளை இதில் வந்து சந்தேகம் அப்படிங்கிறதும் குற்றவாளி அப்படிங்கிறதும் குடும்பத்துக்கு உள்ளதான் இருக்கிறாங்க அப்படின்னால் காவல்துறையால் பிடிப்பது என்பது கடினமான விஷயம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.